நம்ம ஒரு அக்ரிமெண்ட்டை க்ரியேட் பண்ணணுன்னாலும் இல்லை ஆல்ரெடி இருக்க ஏதோ ஒரு அக்ரிமெண்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நம்ம ஒரு லாயரை வந்து மீட் பண்ணுவோம். அந்த லாயரை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் லாயர் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது என்ன வெப்சைட், அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இது உங்கள் DM ஸ்கொயர். AI-lawyer.pro அப்படின்ற வெப்சைட்குள்ளே நீங்கள் போய்க்கோங்க. இதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்குள்ளே நீங்கள் உங்களோட மெயில் ஐடி கொடுத்து லாகின் பண்ணதுக்கு அப்புறமா ஸோ அதோட இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். இங்கே ஃபர்ஸ்ட் நியூ சேட் வந்து கொடுத்துருப்பாங்க. இங்கே உங்களோட டவுட் ஏதாவது இருந்தது அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல வந்து கேட்டுக்க முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஹவு டு மேக் காப்பிரைட் டிஸ்க்ளைமர் அப்படின்னு நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம அந்த கொஷின் கேட்டதுக்கப்புறமா அதுக்கான ஆன்சரை வந்து உடனே ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். இங்கே இதுக்கான ஆன்சர்ஸ் வந்து கீழே டிஸ்பிளே ஆகிடுச்சு. இதில் வந்து நீங்கள் என்ன வந்து கொடுக்க வேண்டியதாக இருக்குன்னா, இந்த இயர்னு கொடுத்துருக்க இடத்துல நீங்கள் இயர் மென்ஷன் பண்ணுங்கள். ஓனர்ஸ் நேம்னு இருக்க இடத்துல யாரோட நீங்கள் காப்பிரைட்டை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றத நீங்கள் கொடுத்தா மட்டுமே போதும். இதுதான் இதுக்கான டிஸ்க்ளைமர். இது நீங்கள் அப்படியே எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். லா பற்றி படித்தவங்க, அதை பற்றி தெரிஞ்சவங்கள நம்ம லாயர்னு சொல்லுவோம். அட்வொகேட் அப்படின்னா அதை யூஸ் பண்ணி கோர்ட்டில் வாதாடுறவங்கள நம்ம வந்து அட்வொகேட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வெறும் லாயராக மட்டுமே இருக்குது அப்படின்றத நான் இந்த இடத்துல வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறேன். வெறும் லாயர் மட்டும்தான். சஜஷன் மட்டும் நம்ம கேட்டுக்கலாம், அவ்வளோதான். வந்து ஹவு டு சால்வ் ஹவுஸ் டேக்ஸ் இஷ்யூ அப்படின்னு வந்து கொடுத்துருக்கேன் நான். இங்கே உங்களுக்கான ஆன்சர்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகுது. ஆன்சர்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது, உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது, உங்களோட ப்ராப்ளமாக ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னா இது நீங்கள் புக் மார்க்கும் பண்ணி வச்சுக்கலாம். ஜஸ்ட் நீங்கள் புக் மார்க் பண்ணிங்கன்னா அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஆட் ஆகிடும். இதோட அதர் ஃபீச்சர்ஸ் வந்து என்ன அப்படின்னா, அக்ரிமெண்ட் சம்மரி. இங்கே ப்ரௌஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட அக்ரிமெண்ட் PDF ஏதாவது இருந்தது அப்படின்னா, நம்மளுக்கு புரியாத PDF ஃபார்மேட்டில் இருந்தால் கூட நீங்கள் நார்மலாக ஒரு இங்கிலீஷ் படித்தா எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்களோ ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் நீங்கள் வந்து அக்ரிமெண்ட்டை வந்து கம்பேரும் பண்ணிக்க முடியும். 2 அக்ரிமெண்ட் இங்கே வந்து 2 PDF ஃபைல் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ரெண்டுத்தையுமே கம்பேர் பண்ணி அதுலேருந்து இம்பார்ட்டண்ட்டான விஷயத்தை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு. நெக்ஸ்ட் வந்து ஒரு அக்ரிமெண்ட்டை நம்ம வந்து க்ரியேட் பண்ணோம். இப்போ நான் வந்து ஜஸ்ட் ஒரு ஃபார்ம் நம்ம வந்து க்ரியேட் பண்ணி பார்க்கலாம். நான் இங்கே வந்து மேல் அண்ட் ஃபீமேல்னு கொடுத்துருக்கேன். இங்கே வந்து பர்பஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே வந்து டு ஷேர் மை ஹவுஸ் ரெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி வந்து என்னோடய டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துட்டு வந்து டிட்டர்மைன் சைனிங் மெத்தட் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஆன்லைன்னா நீங்கள் ஆன்லைன் கொடுத்துக்கலாம். இங்கே வந்து சைன் வித் பென்னுனாலும் நீங்கள் வந்து அப்படி கொடுத்துக்கலாம். இந்த 2 ஆப்ஷன் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். இங்கே நான் வந்து ஜென்ரேட் கொடுக்குறேன். ஒரு அக்ரிமெண்ட் நீங்கள் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து பெய்டு தான். ஸோ இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஸ்டே டியூன்டு வித் திஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் யுவர் டைம்.